டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இப்போ வந்து கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் எக்ஸசைஸ் நம்பர் 32 புக்லேருந்து பார்க்க போகிறோம். கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் 1, கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் 2 அப்படின்னு 2 அக்கௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 2 கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் இது. Let me go for explaining the sum first. During 2010, Indian Contractors Limited undertook 2 contracts. The first on the 1st July 2010 and the second on 30th September 2010. On 31st December, when accounts were made up, their position was as follows. So, 2010 ஒரு அக்கௌண்ட் வந்து ஜூலை 1st ஸ்டார்ட் ஆகுது, இன்னொரு அக்கௌண்ட் வந்து 30th செப்டம்பர், தட் இஸ் மந்த் எண்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ டிசம்பர் 31st அந்த அக்கௌண்ட்டோடைய பொசிஷன் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ கிவன் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா, கான்ட்ராக்ட் ப்ரைஸ், expenditure, that is materials, wage, general expenses, plant installed, materials on hand, wage accrued, general expenses accrued, work certified, cash received, work uncertified. So these are the informations given there. Okay, so what should we do? Just follow the below information. The plant was installed on the dates of the contracts and depreciation is to be provided 10% per annum. ஓகே, பிளான்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க அண்டு அது டெப்ரிசியேஷன் வந்துட்டு 10% இயருக்கு கொடுத்துருக்குறாங்க. ப்ரிப்பேர் அ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்ஸ் இன் காலம் ஆஃப் ஃபார்ம் அண்ட் ஷோ த எக்ஸ்ட்ராக்ட் இன் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த கம்பெனி ரிலேட்டிங் டு த 2 கான்ட்ராக்ட். ஓகே, 2 கான்ட்ராக்டுக்குமான கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், ப்ளஸ் எக்ஸாக்ட் பேலன்ஸ் ஷீட் என்ன அப்படின்றதையும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, shall we proceed to the solution? Yes, now follow. Okay, you see the solution. Contract account for the year ending 1996. ஃபஸ்ட் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதில் நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் 1, கான்ட்ராக்ட் 2 நீங்கள் செப்பரேட்டாகவும் ஒர்க் பண்ணலாம், அல்லது ஒரே ஃபார்மேட்லேயே ரெண்டையுமே அட் அ டைம் ஒர்க் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐ ஹவ் சோசன் திஸ் செகண்ட் ஆப்ஷன். தட் மீன்ஸ் 2 கான்ட்ராக்டும் ஒரே டைமில் ஒர்க் பண்ணுறது. ஓகே, கான்ட்ராக்ட் 1 and 2 போத் டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட்ஸ் அது காலம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். டெபிட் சைட் பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து கான்ட்ராக்ட் 1 and 2 எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ, தட் இஸ் 58,000, 20,000 கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துருக்கோம். அதே மாதிரி வேஜ் பார்த்திங்கன்னா 1,12,400 கான்ட்ராக்ட் 1ல் இருக்குது அண்ட் கான்ட்ராக்ட் 2ல் 14,000 இருக்குது. தென் வேஜ் அக்ரூட் இருந்ததை நீங்கள் சம்மில் பார்த்தீங்க, கொஸ்டினில் பார்த்தீங்க. ஸோ அக்ரூட் வேஜ்னாலே வேஜோட ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸில் வேஜோட அக்ரூட் வேஜஸையும் ஆட் பண்ணிக்கிறோம். கான்ட்ராக்ட் 1ல் 3,600 இருக்குது, கான்ட்ராக்ட் 2ல் 1,600 இருக்குது. தென் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் இந்த டெபிட் சைட் பாருங்கள் 2,800 அண்டு கான்ட்ராக்ட் 2ல் 1,000 இருக்குது. இங்கேயும் இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அக்ரூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜென்ரல் எக்ஸ்பென்சஸோட அந்த அக்ரூட் வேல்யூ ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ see that கான்ட்ராக்ட் 1க்கு 400, கான்ட்ராக்ட் 2ல் 200 இருக்குது. தென் பிளான்ட் டெப்ரிஷியேஷன் 10% per annum அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ பிளான்ட்டோட வேல்யூ வந்து 16,000 ஃபார் கான்ட்ராக்ட் 1 அண்ட் 12,000 ஃபார் கான்ட்ராக்ட் 2. அதை சம்லையும் பார்த்தோம். ஓகே, ஸோ 16,000ல் 10% எவ்வளோன்ட்டு ஃபஸ்ட் எடுத்துக்கணும். கான்ட்ராக்ட் 1 வந்து 6 months பீரியடுக்கு தான் இருக்குது. ஓகே, ஜூலையில் தான் ஸ்டார்ட் ஆகுது, அதனால் 6 monthsக்கு தான் நம்ம டெப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ணணும். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கிவன் 16,000 into 10/100 into 16/12. Okay, likewise for the contract 2, the plant value is 12,000, it is given there. அதே 10% தான், பட் 3 எடுத்திருக்கோம் பிகாஸ் அவங்க வந்து லாஸ்ட் 3 monthsக்கு தான், தட் இஸ் செப்டம்பர் எண்டில் தான் சொல்கிறாங்க அந்த கான்ட்ராக்ட் கமென்ஸ் ஆகுது. அதனால் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த 3 monthsக்கு தான் டெப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்திங்கன்னா பிளான்ட் டெப்ரிஷியேஷன் வேல்யூ ஃபார் கான்ட்ராக்ட் 1 800 வந்திருக்கு, 2க்கு வந்துட்டு 300 வந்திருக்கு. ஓகே, now let me shift to the credit side. See that material on hand
சம்மில் பார்த்தோம். மெட்டீரியல் வந்து இருக்கிறது 40,000 ஃபார் கான்ட்ராக்ட் 1, 2,000 ஃபார் கான்ட்ராக்ட் 2 இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தென் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் போனோம் அப்படின்னா ஒர்க் சர்டிஃபைடு வேல்யூ வந்து கான்ட்ராக்ட் 1ல் வந்து 1,60,000 சர்டிஃபை பண்ணியிருக்கு. கான்ட்ராக்ட் 2க்கு வந்துட்டு 36,000 சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. தென் ஒர்க் அன்சர்டிஃபைடு வேல்யூ இட் இஸ் ஆல்சோ கிவன். ஆக்சுவலி அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணணும், பட் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கிவன். ஸோ ஒர்க் அன்சர்டிஃபைடு வேல்யூ 80,000 ஃபார் கான்ட்ராக்ட் 1, 2,000 ஃபார் கான்ட்ராக்ட் 2. ஓகே, தென் that's all. There is no more information. So based on this value இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா either profit or loss என்ன வந்திருக்கு கான்ட்ராக்ட் 1 and 2ல் அப்படின்னு பாருங்கள். ஸோ டோட்டல் வேல்யூ பார்க்கும்போது கான்ட்ராக்ட் 1 வந்து லாஸ் வேல்யூ தான் வருது. ஓகே, பிகாஸ் டெபிட் சைடு 178 வருது, கிரெடிட் சைடில் 178 வரல, 72 தான் வரும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணும்போது அது இட் இஸ் அ லாஸ் வேல்யூ. ஸோ திஸ் பேலன்ஸ் வேல்யூ 6,000 transferred to the profit and loss account. So that is the meaning. Then contract 2 எடுத்துட்டிங்க அப்படின்னா the value of the contract in the credit side 40,000 வருது. So that means the balance 2,900 is a notional profit. So that's why the notional profit value for contract 2 only appears. So 2,900. Okay. So as per the rule பார்த்தீங்கன்னா 1/3 of contract price, 2/3 of contract price, notional profit to be transferred to P&L account and remaining kept as a reserve அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்தளவுக்கு இல்லை. ஸோ இந்த ஆக்சுவல் நோஷனல் ப்ராஃபிட் வேல்யூ என்னவோ இந்த 2,900 இருக்கு இல்லையா, இதை அப்படியே we have to keep in a reserve. Okay, so that is okay. இந்த வேல்யூ நம்ம பேஸ் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா we have to prepare the balance sheet. பட் சம்மில் டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேலன்ஸ் ஷீட் பண்ணணும் அப்படின்னா we should have all necessary information, both assets and liabilities. பட் இதில் வந்து அவ்வளோ ஃபுல்ஃபில்டான இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படிங்கிறதுனால கொஸ்டின்லேயே சொல்லியிருந்தாங்க எக்ஸாக்ட் பேலன்ஸ் ஷீட் கால்குலேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தட்ஸ் வாட் ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட். தட் இஸ் யூ ஆர் கோயிங் டு சி இன் திஸ் பேலன்ஸ் ஷீட். ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் பேலன்ஸ் ஷீட், தட் மீன்ஸ் insufficient data. Okay, so that's what we are going to work. So take it in the liability side. So profit and loss transfer பண்ண சொல்லி ப்ராஃபிட்டையும் சொல்லியிருந்தோம், லாஸையும் சொல்லியிருந்தோம். கான்ட்ராக்ட் 2 பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் இருந்தது. ஓகே, பட் அது ஃபுல்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிட்டு. ஓகே, அது லைக்வைஸ் கான்ட்ராக்ட் 1ல் வந்து 6,000 லாஸ் வந்துருந்தது. அந்த லாஸ் 6,000மே அப்படியே P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுதான் இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்குறீங்க லைபிலிட்டி சைடில். ஓகே, தென் வேஜஸை பொறுத்த வரைக்கும் இந்த அக்ரூட் வேல்யூ என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அக்ரூட் மீன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, கான்ட்ராக்ட் 1ல் 3,600 இருக்குது, கான்ட்ராக்ட் 2ல் 1,600 இருக்குது. தென் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ்லேயும் அக்ரூடு கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் கான்ட்ராக்ட் 1 400, கான்ட்ராக்ட் 2 200. ஸோ ஒன்லி திஸ் பர்டிகுலர்ஸ் ஆர் டு பி கிவன் இன் த லைபிலிட்டி சைட். ஏன்னா அதுக்கு மேலே வேறு எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. தென் வென் வி டேக் இட் இன் த அசட் சைடு, சி தட் ஃபிக்ஸட் அசட்ஸ் இருந்தது, பிளான்ட் கொடுத்துருந்தாங்க, மெட்டீரியல்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த அசட்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுறோம். பிளான்ட் 1ஓடைய வேல்யூ, பிளான்ட் 1 கான்ட்ராக்ட் 1ஓட வேல்யூ வந்துட்டு 16,000, கான்ட்ராக்ட் 2ல் வந்து 12,000 இருந்தது. இதை அப்படியே எடுத்துக்கலாம். தென் டெப்ரிஷியேஷன் சொல்லியிருந்தாங்க இல்லையா, பிளான்ட்டில் 10% டெப்ரிஷியேஷன். ஸோ 6 மந்த்ஸுக்கு ஒன் கான்ட்ராக்ட் 1 கண்டுபிடிச்சிருந்தோம், கான்ட்ராக்ட் 2க்கு 3 மந்த்ஸ் கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த வேல்யூவை அப்படியே எடுத்து என்ன பண்ணோம்னா பிளான்ட் வேல்யூலேருந்து லெஸ் பண்ணி காட்டணும். ஓகே, ஸோ சி தட் 28,000 மைனஸ் 1,100 பார்த்தீங்கன்னா 26,900 அதான் பிளான்ட்டோட நெட் வேல்யூ. தென் மெட்டீரியல் ஆன் ஹேண்ட் கான்ட்ராக்ட் 1க்கு 4,000, கான்ட்ராக்ட் 2ல் 2,000 இருந்தது. ஸோ டோட்டலாக மெட்டீரியல் ஆன் ஹேண்ட் வந்து 6,000 வேல்யூ.
ஓகே. தென் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வேல்யூ மட்டும்தான் இங்கே ஃபஸ்ட் எடுக்கிறோம். கான்ட்ராக்ட் 1 வந்து 168 வருது, தட் இஸ் 1,68,000. கான்ட்ராக்ட் 2 வந்துட்டு 38,000 வருது. ஸோ டோட்டலாக ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கான்ட்ராக்ட் 1 and 2க்கு 2,06,000 வருது. இதிலேருந்து ரிசர்வ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? ஓகே. ஸோ ஃபுல்லி ரிசர்வ்க்கு வச்சுக்கிட்டோம். அந்த வேல்யூ வந்துட்டு இட்ஸ் நாட் அப் டு த லெவல், தட் இஸ் 1/4 ஆர் 1/3 ஆர் 2/3 எதுவுமே இல்லாததுனால அதை அப்படியே ரிசர்வில் வச்சுக்க சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அந்த 2,900 லெஸ் பண்ணிடணும். ஸோ ஆல்வேஸ் ரிசர்வ் வேல்யூ டு பி டிடெக்டட் ஃப்ரம் த ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். அண்ட் தென் கேஷ் ரிசீவ்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா? ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லேயும் கேஷ் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதையும் வந்து நம்ம லெஸ் பண்ணுறோம். ஸோ கான்ட்ராக்ட் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,20,000 அண்டு கான்ட்ராக்ட் 2 கேஷ் ரிசீவ்டு வந்து 2,700. ஸோ ரெண்டும் பார்த்தீங்கன்னா 1,47,000. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், கான்ட்ராக்ட் 2 27,000. ஸோ டோட்டலி 1,47,000 வந்து கேஷ் ரிசீவ். ஸோ அதையும் அந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வேல்யூலேருந்து ரிசர்வ் லெஸ் பண்ணி என்ன வேல்யூ கிடச்சிக்கோ, தட் இஸ் 2,03,100. அதுலேருந்து 147 லெஸ் பண்ணால் 56,100. ஸோ திஸ் இஸ் வாட் த எக்ஸாக்ட் பேலன்ஸ் ஷீட். இதை வந்து நம்மளால் டேலி பண்ண முடியாது, அல்லது டேலி பண்ணுற ரேஞ்சுக்கு இதை நம்ம மூவ் பண்ண முடியாது, பிகாஸ் த அவைலபிள் இன்ஃபர்மேஷன் வித்தின் த லிமிட். ஓகே. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இஃப் யூ கெட் எனி டவுட் ஏதாவது இருந்ததுன்னா